ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ஒரு வேலைவாய்ப்புக்கும் வயது வரம்பே கிடையாது. மொத்தம் 9 விதமான பதவிகள். ஒரு வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட், மற்ற இருக்க 8 வேலைவாய்ப்புக்கும் எந்த ஒரு ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 8th 10th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி வரைக்கும் படிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் 21,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. அப்போ ஆட்களை எப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேரடி பணி நியமனம் மூலம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 26 டிசம்பர் 2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிற லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா வர எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதிலே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே டாப்பில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இந்த இடத்துல விண்ணப்பதாரர் பெயர், அதாவது அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய பெயர். இங்கே அவங்களுடைய அப்பா பேரை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது. 4வது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன, அதாவது இப்போ 9 விதமான பதவியில் எந்த பதவி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய கல்வி தகுதி, ஓகேங்களா, என்ன படிச்சிருக்கீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வச்சுக்கணும். என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் எண், ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ரெண்டுமே நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். பட் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மறக்காமல் இப்போ நீங்கள் இருக்க தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி 2 அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கணும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இடம் மற்றும் தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம், ஓகேங்களா, மறக்காமல் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு அனுப்புறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான். மறக்காமல் செல்ஃபை டெஸ்டட் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? வாங்க நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கோஆர்டினேட்டருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிசிஏ படித்தவங்க, இல்லை ஈக்குவலண்ட்டாக நீங்கள் இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்து கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ஐடியில் கம்ப்யூட்டரில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,000 மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 2வது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12,000 ஆரம்ப சம்பளம். இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் 45 வயதுக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடு. இதுக்கு ஜிஎன்எம் இல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 இந்த வேலைவாய்ப்புக்கு சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், பயாலஜி இல்லை பாட்டனியில் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th தமிழில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 2 வருஷ கோர்ஸ், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 14,000 சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர். இந்த வேலைவாய்ப்புக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும். 13,300 சம்பளம்.
லேப் டெக்னீஷியன் வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி 1 வருஷ கோர்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,000 ரூபாய் சம்பளம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன 3 வேலை வாய்ப்புகள், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சானிட்டரி ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இந்த 3 வேலை வாய்ப்புகளுக்கும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8,500 ரூபா உங்களுக்கு மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்ளிகேஷன் ஃபார்ம். அது கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் அல்லது துணை இயக்குனர் சுகாதார பணிகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் 631501 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04427222019 இந்த நம்பருக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இதில் நீங்கள் எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபால் மூலிமா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 26 டிசம்பர் அன்றைக்கு சாயந்தரம் 5:45 மணி தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு மேலே போச்சுன்னா வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.